ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தூக்கி நிறுத்துகிறது, தாங்கி ஏந்துகிறது, சுமந்து தப்புவிக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள, தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், சூழ்நிலைகள், கண்ணீர்கள், பலவீனங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பாதைகள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரம் 8-9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் தீமைக்கு தீமையையும், நல்லா பாருங்க, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யணுமா? ஆசீர்வதியுங்கள். உதாசீனத்துக்கு பதிலாக உதாசீனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதா? காட்டக்கூடாது. தீமைக்கு பதிலாக நாம் தீமையை காட்டக்கூடாது. ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படி நாம அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் அவருடைய அன்பில், அதுவும் தேவ அன்பில் அவர் என்ன செய்கிறாரா? செயல்படுகிறார். தேவன் எப்படி செயல்படுகிறார்? அவர் அன்பில் தான் செயல்படுகிறார்னா அந்த அன்பு எத்தகைய அன்பு, அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் கீழே நமக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு? யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. அவர் எப்படி நம்ம கிட்ட அன்பாக இருக்கிறாரோ அது போல நாம் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணுமா? அன்பாய் இருக்க வேண்டும் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் என்ன செய்வாங்களா? அறிந்து கொள்ளுவார்கள். நம்முடைய புற அடையாளத்தை பார்த்து இல்ல, நம்ம பேசுகின்ற வசனங்களை பார்த்து இல்ல, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதை பார்த்து உலகம் யாருன்னு அறிந்து கொள்ளுமா? சீஷர்கள் என்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
தேவன் தேவ அன்பில் தான் செயல்படுகிறார் என்றால் அந்த தேவ அன்பு எத்தகைய அன்பு, அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4-5. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. 5வது வசனம், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாதாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தேவ அன்பினுடைய இயல்புகள். இந்த 5வது வசனம் ஒரு மொழிபெயர்ப்புல, ஆம்பிளிஃபைடுல எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவ அன்பு முரட்டுத்தனம் கொள்ளாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு என்ன செய்யாதா? முரட்டுத்தனம் கொள்ளாது. நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லலாம், நான் எல்லோரையும் அன்பு செய்கிறேன்னு சொல்லலாம். ஆனா தேவ அன்பு என்ன செய்யாதா? முரட்டுத்தனம் கொள்ளாது. எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்போது மட்டும்தான் இல்லை, உங்களுக்கு அநியாயம் நடக்கும் பொழுதும் தேவ அன்பு என்ன செய்யாதா? முரட்டுத்தனம் கொள்ளாது. தெர்மாமீட்டர் மாதிரி நம்ம உடம்போட சூடு, நம்ம உடம்போட சீதோஷ்ண நிலை எப்படி இருக்குங்கிறத அந்த தெர்மாமீட்டர் என்ன செஞ்சிரும்? காண்பிக்கும். அது போல இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4, 5, 6, 7 உங்க ஆவிக்குரிய தெர்மாமீட்டர். நீங்க தேவ அன்புல எந்த அளவுல இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வசனங்களை பார்த்து என்ன செஞ்சுக்கலாம்? தெரிந்து கொள்ளலாம். தேவ அன்பு என்ன செய்யாதா? முரட்டுத்தனம் கொள்ளாது. தனக்குரியதை அது என்ன செய்யாதா? தேடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு முரட்டுத்தனம் கொள்ளாது, தனக்குரியதை தேடாது, அது எரிச்சல் அடையாதா, அதிக உணர்ச்சி வசப்படாது மற்றும் எளிதில் கோபம் விரக்தி கொள்ளாது. எளிதில் அதுக்கு என்ன வராதா? கோபமும் வராதா, மனச்சோர்வு விரக்தியும் தேவ அன்புக்கு என்ன செய்யாதா? வராது. அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க, அது தன் சொந்த உரிமைகளையோ அல்லது சொந்த வழிகளையோ அது வலியுறுத்துவது இல்லை. இது என்னோட ரைட்ஸ்ன்னு சொல்லி தேவ அன்பு என்ன செய்யாது? சொல்லாது. அதோட அர்த்தம் அதுதான். அது என்ன செய்யாதா? தன் சொந்த உரிமைகளையோ அல்லது சொந்த வழிகளையோ வலியுறுத்துவது இல்லை. அது தனக்கு செய்த தீமையை கணக்கில் எடுப்பதும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவ அன்போட இயல்புகள். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவ அன்பு முரட்டுத்தனம் கொள்ளாது, தனக்குரியதை தேடாது, அது எரிச்சல் அடையாது, அதிக உணர்ச்சி வசப்படாது மற்றும் எளிதில் கோபம் விரக்தி கொள்ளாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நீங்க நல்ல விதமாக இருக்கும் போதெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லல. எப்பொழுதும் உங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள்ல, உங்களுக்கு எதிர்மறையாக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு எதிராக மனிதர்கள் வரும்போது அந்த தேவ அன்பு என்ன செய்யாதா? முரட்டுத்தனம் கொள்ளாது, உணர்ச்சி வசப்படாது, எளிதில் கோபம் கொள்ளாது, எளிதில் அது விரக்தி அடையாது, தனக்குரியதை அந்த அன்பு என்ன செய்யாதா? தேடாது. எதனால சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த தேவ அன்பு வெளியிலிருந்து வருவது இல்லை. இந்த தேவ அன்பு எங்க இருந்து வருது? உள்ளிருந்து வருகிறது. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கின்றபடியால். இந்த அன்பை சொல்லும்போது நம்ம நிறைய பேருக்கு ஒரு மலைப்பா இருக்கும். இதெல்லாம் எப்படி முடியும்? அவர் கடவுள், அவர் செஞ்சாரு, நான் மனுஷன் தானே, நான் மனுஷி தானே, என்னால எப்படி இதை காண்பிக்க முடியும்? அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தா இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம்.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன போட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கிற படியால். ஊற்றப்பட்டிருக்கிற படியால்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்ப பார்த்த இந்த அன்பு, முரட்டுத்தனம் கொள்ளாத அன்பு, எளிதில் உணர்ச்சி வசப்படாத, விரக்தி அடையாத, கோபம் கொள்ளாத, தனக்குரியதை தேடாத அன்பு உங்களோட புதிய ஆவியில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள என்ன இருக்கு நமக்கு என்ன செய்யறது இல்ல தெரியல. ஏற்கனவே இந்த அன்பு நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு. தேவ இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய 3 ஒரு பகுதி தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த முரட்டுத்தனம் கொள்ளும் போது, கோபம் கொள்ளும் போது, உணர்ச்சி வசப்படும் போது, விரக்தி அடையும் போது உங்களுடைய சிந்தனைகள் என்ன செய்யும்னா, எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, நான் இந்த இடத்துல கஷ்டப்படுறேன், நான் ஏமாற்றப்படுறேன், நான் புறக்கணிக்கப்படுறேன், நான் ஒதுக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சிந்தனைகள் எதுல வரும்னா உங்களை குறித்து வரும், நான் என்ற எண்ணத்திற்கு வரும். இதை குறித்து வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 7:8. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், நல்லா பாருங்க, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்ச சிந்தைனா என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய புலன்கள் இருக்கு இல்லையா? உங்களுடைய கண்கள், காது, உங்களுடைய வாய், உங்களுடைய தொடு உணர்ச்சி, இந்த 5 புலன்களும் உங்களுக்கு வெளியிலிருந்து என்ன தகவலை தருகிறதோ அது உங்க சிந்தனைக்கு போறதுதான் என்னது? மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தனை வெளியிலிருந்து, உங்க சூழ்நிலைகள்ல இருந்து வரக்கூடிய சிந்தனை என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மறுபடி வாசிக்கலாம், 7வது வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை நல்லா பாருங்க, வெளியில உள்ளது இல்ல, உங்களுக்குள்ள வரக்கூடிய, உங்க புலன்களால் வரக்கூடிய சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை உங்க சிந்தனையில வைத்துக்கொண்டு எப்படி தேவ வல்லமையை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும்? தேவனுக்கு விரோதமான ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு எப்படி அவருடைய சுகத்தை உங்க சரீரத்துல பார்க்க முடியும்? நல்லா பாருங்க, இதுல பாவமான சிந்தனைன்னு போடப்படல. நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவத்தை குறிச்சு சிந்தனையில வந்தா மட்டும்தான் பாவம்னு நினைக்கிறோம். ஆனா இதுல என்ன போடப்பட்டிருக்கு? மாம்ச சிந்தை. உங்க புலன்கள்ல இருந்து வரக்கூடிய சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன் அது அப்படி போடப்பட்டிருக்குன்னா, அந்த மாம்ச சிந்தை உங்களை தேவனை நம்ப விடாது, தேவனுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படிய விடாது, தேவனை அது விசுவாசிக்க உங்களுக்கு விடாது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அது தேவனுடைய வார்த்தைக்கு அந்த சிந்தனை கீழ்ப்படிய விடாதான். உங்களுக்கு கோபம் வரும்போது அது தேவனை விசுவாசிக்க விடாது. நீங்க உணர்ச்சி வசப்படும் பொழுது அங்கு தேவனை நம்ப விடாது. அவரிடத்திலிருந்து உங்களை அது பிரித்து கொண்டு செல்லும். ஏனென்றால் நம் தேவன் விசுவாசத்தின் மூலமாக செயல்படுகின்ற தேவன். நீங்க விரக்திக்கு போகும் பொழுது அங்க தேவ வல்லமை உங்க சரீரத்துல என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. நீங்க முரட்டுத்தனமாக இது என்னுடையதுன்னு சொல்லி நீங்க உங்க பலத்துல அங்க நிற்கும் போது தேவனால் அங்கு செயல்பட முடியாது. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். ஏன்னா தேவனை பெரியப்படுத்தக்கூடிய செயல் என்ன செயல்?
வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம நினைக்கிறோம், நான் என்னெல்லாம் செஞ்சா அவருக்கு பிரியமா இருக்கும், நான் எப்படி அவரை பிரியப்படுத்த முடியும், நான் என்ன செய்யணும், என்ன செயல்களை செய்யணும்னு சொல்லி நாம தேடிக்கிட்டு இருக்கிறோம். சத்தியம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் இந்த விசுவாசம் தான் தேவனை நம் வாழ்வில் தொடர்பு கொள்ள செய்கின்ற இடம். உங்க வாழ்க்கையில அவர் செயல்பட விரும்புகிறார், அவருடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார், அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வாழ்வையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த உணர்ச்சி வசப்படும் போது, முரட்டுத்தனம் கொள்ளும் போது, கோபப்படும் போது, நான் எனக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பொழுது அங்கு தேவனோட வல்லமை என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பெருமை, நான் அப்படிங்கிறது ஆணவத்தோட நினைக்கிறது மட்டும் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லி நீங்க விரக்தியா நினைக்கிறதும் நான் அப்படிங்கிற ஒரு மரத்தோட இன்னொரு விதமான கனி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது தேவ வல்லமையை உங்க வாழ்க்கையில என்ன செய்கிறது, தடுக்கின்றது. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா, நம்மை கிறிஸ்துவிடம் இருந்து பிரித்து நம்ம வல்லமையில நிக்க செய்யறது தான். கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு என்னது, பலம். நம்ம கிறிஸ்துவை விட்டு தனியா பிரிஞ்சோம்னா நம்மால அவன் என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மை நம்முடைய பலத்துல அவன் நிற்க வைக்கிறான். எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, எனக்கு இவ்வளவு அநியாயம் நடக்குது, எனக்கு எதிராக இவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க முரட்டுத்தனம் கொள்ளும் போதும் சரி, உணர்ச்சி வசப்படும் பொழுதும் சரி, விரக்தி கொள்ளும் போதும் சரி, அங்க நீங்க உங்க பலத்துல நின்று கொண்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவிடம் இருந்து அவன் உங்களை அங்க என்ன செய்கிறான், பிரிக்கிறான். எளிதாக கிறிஸ்துவின் வல்லமையை அவன் அந்த இடத்துல என்ன செய்கிறான், தடுக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு பலம், கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம அவனை எதிர்த்து நிற்க முடியும், கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு பரிபூர்ணமான வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன கட்டுகள்ல நீங்க இருந்தாலும் சரி, அதுல மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வும் வல்லமையும் உங்களுக்குள் இருக்கிறது. அதை நீங்க எப்ப பார்க்க முடியும்னா கிறிஸ்துவுக்குள் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா அந்த வார்த்தைகளை உங்க சிந்தனையில வைத்து கொண்டு அவருடைய வல்லமையை உங்க சிந்தனைகள்ல வெளிப்படுற இடத்துல நீங்க இருக்கும் பொழுதுதான் அங்க சாத்தானை நீங்க என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். உங்க சூழ்நிலைகளை நீங்க மேற்கொள்ள முடியும். அதனாலதான் அவன் கிறிஸ்துவின் பலத்துல இருந்து உங்களை உங்க பலத்துல கொண்டு வந்து என்ன செய்ய வருகிறான், நிற்க விடுகிறான். ஒரு 2 சாட்சி நான் சொல்றேன். என்ன பாதிச்ச ஒரு சாட்சி, அடிக்கடி இந்த சாட்சியை நான் சொல்லுவேன். ஒரு பெண்மணி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நேரம் கிடைக்கும் போது ஆலயத்தில் போய் என்ன செய்வாங்க, சத்தியத்தை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கணவருக்கு அவங்க ஊழியம் செய்யறது என்ன செய்யல, பிடிக்கல. இதுக்கு மேல நீ போனா வீட்டை விட்டோன்னு என்ன செஞ்சிருவேனா, பூட்டி நான் சாவி என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இது நடந்த சம்பவம் வெளிநாட்டுல. அவங்க நாட்டுல பனி, நம்ம நாட்டுல வெயில் அடிக்குது இல்லையா, அவங்க நாட்டுல பனி என்ன செய்யும், பெய்யும், பனிக்கட்டி போல இருக்கும். இந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ சொல்லுங்க, நான் சரி செஞ்சு தாரேன். பிள்ளைகள் விஷயத்துல நான் என்ன கவனிக்கலையோ அதையும் நான் செஞ்சு தாரேன். அவருடைய விஷயத்துல நீங்க என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது. அவர் தான் எனக்கு ஆண்டவர். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன செய்யறாங்க, போகிறேன். அவங்க செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, போய் சுவிசேஷம் அறிவிக்க போய் விடுகிறார். அவருடைய கணவர் சொன்ன மாதிரியே சாவியை பூட்டி கையில என்ன செஞ்சுக்கிறாரு, வைத்து கொள்ளுகிறார். அந்த அம்மா முடிச்சுட்டு வர்றாங்க, கதவு பூட்டப்பட்டிருக்கு, அவங்க கையில என்னது இல்லை, சாவி இல்லை. இரவு முழுவதும் அந்த பனியில, அந்த போர்ட்டிகோல அந்த கதவை ஒட்டிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கையில ஸ்வெட்டர் கிடையாதுதான். ஸ்வெட்டர் இல்லாம பனியில இரவு முழுவதும் இருக்கணும்னா அது என்ன மாதிரியான ஒரு நிலைமையா இருக்கும்? நம்ம ஒரு குளிர் மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குளிரும் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அந்த பனியை தாங்க முடியாது. காலையில எந்திரிச்சு அவங்க கதவை திறக்கும் போது
இந்த அம்மா என்ன செஞ்சாங்களா அப்படின்னா, அந்த குளிருக்காக கை காலெல்லாம் குறுக்கி ஒரு பால் மாதிரி உட்கார்ந்துருந்தாங்களாம். கதவை திறந்த உடனே இந்த பால் மாதிரி உருண்டு உருண்டு என்ன செஞ்சாங்களா, உள்ள வந்து 2 கையையும் ஒன்னோட ஒண்ணு தேய்ச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவங்க கேட்டாங்களா, உங்களுக்கு காலை சாப்பாடு என்ன வேணும்? உங்களுக்கு காலை சாப்பாடு என்ன வேணும்? கேட்டது மட்டும் இல்ல, அதை சமைச்சு சிரிச்சுக்கிட்டே என்ன செஞ்சாங்களா, பரிமாறினாங்களாம். இந்த இடத்துல நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு என்ன செய்வோம்? சண்டை போடும். யாரா இருந்தாலும் கொஞ்சமாவது பாசம் இருக்குதா, கொஞ்சமாவது இறக்கம் இருக்குதா, எவ்வளவோ சண்டை போட்டிருப்போம் இல்லையா? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே எப்படி கேட்க முடிந்தது? அதை விட அங்க சாட்சி என்ன தெரியுமா? அவருடைய கணவர் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரராக மாறினார். அவருடைய ஊழியத்தில் 20 பேருக்கு மேல மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணின ஒரு ஊழியம். அவர் ஒரு புத்தகத்துல சொல்லி இருக்கிறார், என் மனைவி அன்று சிரித்து கொண்டே பரிமாறவில்லை என்றால் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சாட்சியை நான் வாசிக்கும் பொழுது என்னை தொடப்பட்ட ஒரு சாட்சி. அப்போ எத்தனை இடத்துல நான் கிறிஸ்துவை மறைத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய உணர்ச்சிகள் வெளிப்படும் போது, கோபம் வெளிப்படும் போது, நான் விரக்தி அடையும் போது, நான் முரட்டுத்தனம் கொள்ளும் போது, நான் உணர்ச்சி வசப்படும் பொழுது, தேவ அன்பு எங்கெல்லாம் மறைக்கப்படுகிறதோ அங்கு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்கிறோம்? மறைக்கிறோம். என்னோட வாழ்க்கைய மாத்தின சாட்சி இது. இந்த அன்பு வேற எங்கேயும் இல்லை. இந்த அன்பு எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. உங்க கணவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலையா, இந்த அன்பை நீங்க இன்னும் வெளிப்படுத்தலன்னு அர்த்தம். உங்க மனைவி இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்களா, நீங்க இன்னும் அந்த தேவ அன்பை என்ன செய்யல, வெளி காண்பிக்கவில்லை. நீங்க வெளியில தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். உங்க கணவன் மனைவி கிட்ட நீங்க சுவிசேஷம் சொல்ல முடியாது. தேவ அன்பை தான் என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். ஒரு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வந்தது. ஒவ்வொரு விஷயமும் அது நடக்கும்போது இந்த தேவ அன்பு தான் அளவுகோலா இருக்கும். தேவ அன்பு என்ன செய்யாது? முரட்டுத்தனம் கொள்ளாது. அப்ப எனக்கு முரட்டுத்தனம் வருகிறதா, நான் இன்னும் தேவ அன்பனும் என்ன செய்யல, அந்த இடத்துல கொண்டு வரல. இந்த தேவ அன்பை அந்த அம்மா காண்பிக்கும் போது அங்க என்ன நடந்தது பாருங்களேன். தேவனுடைய திட்டம் அங்கு செயல்படுகிறது. அங்க அவருடைய கணவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஊழியக்காரராக வர வேண்டும், அங்கு தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற திட்டம். இந்த அம்மா தேவ அன்பை காண்பிக்கலன்னா அந்த திட்டம் நடைபெற்றிருக்குமா? இல்ல. நல்லா கவனிங்க. சிலுவையில அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. சாபத்திலிருந்து நமக்காக விடுதலை கொடுத்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. கட்டுகள்ல இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. தேவ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதர்கள் மூலமாக வருகின்ற துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடையாது. இதுல இருந்து நமக்கு என்ன செய்யாது? விடுதலை கிடையாது. கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற வரைக்கும் இந்த கஷ்டம் நமக்கு என்னதான் செய்யும்? இருக்கும். ஏனென்றால் இதன் மூலமாக தான் தேவ அன்பு வெளிப்பட முடியும். இதன் மூலமாக தான் தேவன் உலகத்தில் அவரை காண்பிக்க முடியும். இதன் மூலமாக தான் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். ஏன் எனக்கு கஷ்டப்படுத்துகிற நபர் என் வாழ்விலிருந்து போகவே இல்லையே? உங்களுக்கு கேள்வி இருக்கா? நிச்சயமா அவங்க போக மாட்டாங்க. நீங்க தேவ அன்பை வெளிப்படுத்துகிற வரை, நீங்க மாறுகிற வரை அங்க சூழ்நிலை என்ன செய்யாது? மாறாது. ஏனென்றால் அவர்கள் வாசிக்கின்ற வேதம் நீங்க தான். அவங்க வேதம் வாசிக்க மாட்டாங்க. யாரை வாசிப்பாங்க? நம்மளதான் வாசிப்பாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தேவ அன்பை காண்பிக்கவில்லை என்றால் அங்க அந்த தேவ திட்டம் நிறைவேறி இருக்குமா? அப்போ நம்ம தேவ அன்பை எங்கெல்லாம் தடுக்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய திட்டம் என்ன செய்யப்படுகிறது? தடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தேவனுடைய திட்டத்தை நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? நான் கோபம் கொள்ளும் போது, நான் முரட்டுத்தனம் கொள்ளும் போது, நான் உணர்ச்சி வசப்படும் பொழுது, விரக்தி கொள்ளும் போதெல்லாம் அங்க தேவன் செயல்படுறதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தடுத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:5. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது.
இந்த 5வது வசனம் ஒரு மொழிபெயர்ப்புல ஆம்பிளிஃபைடுல எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவ அன்பு முரட்டுத்தனம் கொள்ளாது, தனக்குரியதை தேடாது, அது எரிச்சல் அடையாது, அதிக உணர்ச்சி வசப்படாது மற்றும் எளிதில் கோபம் விரக்தி கொள்ளாது, அது தன் சொந்த உரிமைகளையோ அல்லது சொந்த வழிகளையோ வலியுறுத்துவது இல்லை. தேவ அன்பு என்ன செய்யாதான், இது என்னுடைய உரிமை, இது என்னோட வழி அப்படின்னு சொல்லி அதை மற்றவர்களிடம் திணிக்காது. என்னோட உரிமை இதுன்னு அது என்ன செய்யாதான், சொல்லாதான். நீங்க கேட்கலாம், எம்மா இது என் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லாட்டி எனக்கு அது கிடைக்காதே, இது என்னோட நியாயம், இது என்னோட வழி அப்படின்னு சொல்லி சொல்லவில்லை என்றால் அந்த இடத்தில் நான் இழந்து போயிருவேன், என் உரிமைகள் மறுக்கப்படும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சத்தியம் அது சொல்லல. தேவன் என்ன செய்யாதா, தன்னுடைய உரிமைகளை திணிக்காதா, தன்னுடைய வழிகளை மற்றவர்களிடத்தில் அது என்ன செய்யாதா, புகுத்தாதா. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் யாரு தெரியுமா, நம்ம தேவன் தான். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ரொம்ப அழகான வசனம். நம்ம யாரு, கிறிஸ்துவுக்குள்ள யாருங்கிறத சொல்லுகின்ற வசனம். என்ன சொல்லுது பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்று நீங்கள் உங்களுடையவர்கள் இல்லவென்றும் அறியீர்களா? நம்ம சரீரத்தை யார் மூலமா பெற்றிருக்கிறோமா? தேவன் மூலமாக. அவர் நம்மில் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமா? இருக்கிறோம். நீங்க எங்க தேடி ஓடுறீங்க? அவர் தங்கி இருக்கின்ற ஆலயம் யாருதான்? நாம தான் அவர் தங்கி இருக்கின்ற ஆலயம். நடமாடும் சபைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அழகா சொல்லுது பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நாம் நம்முடையவர்கள் இல்லையா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஏன் நாம நம்முடையவர்கள் இல்லை? ஏனென்றால் நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம இன்னொருத்தருடைய ப்ராப்பர்ட்டி, நம்முடைய சொத்து நாம கிடையாது. தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா? விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரா. அதுவும் அவர் காசு பணம்லாம் கொடுத்து வாங்கல, தன்னோட சொந்த ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரா. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நான் 2 கேள்விதான் நான் கேட்கிறேன். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஆணி அறையணும்னாலும் நம்ம யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ஏன்? வீடு அவருடையது, நாம நம்முடையவர்கள் இல்லையா? அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரா. இந்த சரீரத்துல தேவனுக்கு பிரியமானபடி நாம இருக்கிறோமா? நமக்கு பிரியமானபடி இருக்கிறோமா? நான் சொல்றது புரியுதா? ஒரு வீட்டுல, வாடகை வீட்டுல ஆணி அறையணும்னாலும் நான் யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? ஓனர் கிட்ட கேட்கணும். நம்ம சரீரத்துக்கு ஓனர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம சரீரத்துல எப்படி வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதன்படி செயல்படுகிறோமா? நம்ம விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவ அன்பை என்ன செய்யாதா? முரட்டுத்தனம் கொள்ளாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம முரட்டுத்தனம் கொள்ளாமல் அவர் அன்பை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறாருன்னு அர்த்தம். அது உணர்ச்சி வசப்படாது, அது விரக்தி கொள்ளாது, அது கோபம் கொள்ளாது, அது தனக்குரியதை தேடாது. இந்த அன்பை நம்ம செயல்படும் போதுதான் கிறிஸ்துவை உலகம் அறிந்து கொள்ளும். இந்த அன்புல நீங்க இருக்கும்போது இயல்பாகவே உங்க சரீரம் சுகத்தோட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு சுகம் வேண்டுமா? இந்த தேவ அன்புல இல்லாமல் உங்களால் சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னா சுகம் கிடைக்கும். கசப்பு உள்ளவர் இருக்கிற வரைக்கும் அந்த சுகத்தை முழுமையா உங்களால என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் மறுபடி வாசிக்கலாம்.
கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரா? ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விலை கொடுத்தவர் வாங்கி இருக்கிறார். சத்தியம் தெளிவா சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். நோய் நான் தரவில்லை என்று சத்தியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சாபத்தை அவர் சுமந்து விட்டார்னு சொல்லுது. கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. உன்னதத்தில் கிறிஸ்துவோடு கூட நாம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ திருடன் கொடுத்திருக்கிறத நம்ம வச்சிருக்கிறது தேவனை மகிமைப்படுத்துமா? சிலுவையில் அவர் கொடுத்த சுகத்தை நாம் பெற்றிருக்கிறது அவரை மகிமைப்படுத்துமா? எது அவருக்கு மகிமை? நம்ம வீட்டுக்குள்ள நம்ம விரும்புற பொருள் இருக்குமா, இல்ல பக்கத்து வீட்டுல உள்ளவங்க விரும்புற பொருளை வச்சிருப்போமா? நம்ம விரும்புற பொருள் தானே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். அப்ப அவர் நம்ம சுகத்தோட இருக்கணும் தானே சுகம் கொடுத்திருக்கிறாரு. அந்த சுகத்தை நம்ம சரீரத்துல வச்சிருக்கிறோமா, நோயை வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? எதை வைத்து கொண்டிருக்கிறோமோ அது அங்கு மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. எதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நோயை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், கட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், குறைவுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இருளின் அதிகாரத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம். இது தேவனை என்ன செய்யாது? மகிமைப்படுத்தாது. அதற்குரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளத்தையும் அவர் இது என்னுடைய உரிமைன்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துறாரா? கட்டாயப்படுத்தல. தேவ அன்பு என்ன செய்யாதா? தன்னுடைய உரிமைகளை வற்புறுத்தாது. அவர் கட்டாயப்படுத்துறதுக்கு எல்லா விதத்திலையும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. முதல்ல படைச்சதும் அவர்தான். மனிதன் பாவத்துக்குள்ளாக அடிமைத்தனத்துக்கு போன பிறகு இறங்கி வந்து மீட்டு கொண்டதும் அவர்தான். அப்போ 2 மடங்கு நாம் அவரிடம் கடன் பட்டிருக்கிறோம். அந்த உரிமைய அது நம்ம கிட்ட வற்புறுத்துதா? இல்லை. தன்னோட வழிகளை நம்மிடத்தில் அது திணிக்கிறதா? அதுவும் இல்லை. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இவர் இதை எதையும் செய்யாம பொறுமையுள்ளவர் இல்ல, எல்லாத்தையும் செஞ்சு முடித்தவராக. அவர் கீழே இறங்கி வந்து அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். நமக்கு அது இலவசம், அவருக்கு அது இலவசம் கிடையாது. பெரிய விலை கொடுத்து சிலுவையில இத்தனை பெரிய மீட்பை கொடுத்து நமக்கு ரட்சிப்பையும் கொடுத்து தன்னுடைய வழிகளை அவர் யாரிடமும் வற்புறுத்துவது இல்லை. தன்னுடைய உரிமைகளை யாரிடமும் திணிப்பது இல்லை. ஆனாலும் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவரா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். தேவ அன்போட இயல்பு அதுதான். வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஒரே ஒரு உதாரணம், ஆபிரகாம் லோத்து. லோத்து வேற யாரும் இல்ல, ஆபிரகாமோட அண்ணன் மகன். அண்ணன் இறந்து போகிறார். ஆபிரகாம் தான் யாரு வளர்க்கிறார்? லோத்துவை வளர்க்கிறார். தேவன் ஆபிரகாமை தான் தனியாக பிரித்து அழைக்கிறார். ஆனா ஆபிரகாமுக்கு லோத்துவையும் அப்பாவையும் விட்டுட்டு வர்றதுக்கு என்னது இல்லை? மனசு இல்லை. 2 பேரையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க, தேவனுடைய சித்தத்துக்கு மீறி இருக்கும் பொழுது அந்த சிறந்ததை நம்மளால என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அங்க லோத்துவும் அவருடைய தந்தையும் பிரிந்த பிறகுதான் ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை என்ன செய்து கொள்ளுகிறார்? பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு லோத்துவும் ஆபிரகாமும் பெற்றுக்கொண்ட சம்பாத்தியங்கள், ஆசீர்வாதங்களை பூமி தாங்க கூடாமல் இருந்துதான். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் லோத்துவுக்கு யார் மூலமாக கிடைச்சது? ஆபிரகாம் மூலமாக கிடைத்தது. அவர் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னா யார் கூட இருந்திருக்கணும்? ஆபிரகாம் கூட இருந்திருக்கணும். ஆனா அங்க அவருக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. அங்க சண்டை வருது. லோத்துவோட வேலையாட்களுக்கும் ஆபிரகாமோட வேலையாட்களுக்கும் பிரச்சனை வருது. ஆபிரகாம் கூப்பிடுகிறார், நீ எந்த பக்கம் போனா நான் என்ன செய்யறேன்? இந்த பக்கம் போறேன். நீ இந்த பக்கம் போறியா? நான் எதிர்பக்கமா போறேன். உனக்கு எந்த பக்கம் வேணுமோ நீ தேர்ந்தெடுத்துக்கொள். உண்மையிலேயே லோத்து என்ன செஞ்சிருக்கணும்? அந்த இடத்துல என்னை வளர்த்தது நீங்க தான், எனக்கு இதெல்லாம் கொடுத்தது நீங்க தான், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துட்டு எனக்கு மீதிய தாங்க. இதை சொல்லணுமா வேண்டாமா?
நிச்சயமா சொல்லணும். ஏன்னா அவரை வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்குனது யாருதான்? ஆபிரகாம் தான். அது அவர் சொல்லாதது மட்டும் இல்ல, இருக்கிறதுல எந்த பகுதி செழிப்பாக இருக்கிறதோ அந்த பகுதியை அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார். ஆபிரகாமுக்கு நம்மள மாதிரி உணர்ச்சி வசப்படுகிறவரா இருந்தா அன்னைக்கு நைட் என்ன வந்திருக்காது? தூக்கம் வந்திருக்காது. நான் வளர்த்த பிள்ளை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நம்ம எத்தனை பேருக்கு போன் பண்ணி புலம்புவோம்? இல்ல, என் சொத்தெல்லாம் போயிருச்சே சொல்லுவோமா இல்லையா? இல்ல, ஆபிரகாம் அழுது புலம்பல. தெய்வ அன்பில் இருக்கிறார். அங்கு செழிப்பான பகுதியை அவர் தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது ஒரு வனாந்தரமான ஒரு பகுதி. நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்து வருகின்ற ஒரு போர்ல ஆபிரகாம் தன்னோட வீட்டு வேலையாட்களுக்கு பிறந்த 1000 பேரை கூட்டிட்டு சண்டைக்கு போவாராம். மறுபடியும் சொல்றேன், தன்னோட வீட்டு வேலையாட்களுக்கு பிறந்த பிள்ளைகள் ஆயுதம் பிடிக்கின்ற 1000 பேர். அப்ப அதோட சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. அவர்களுடைய பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு குட்டி ராணுவம் மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். இங்க லோத்து அந்த பச்சை பசேல் புல்வெளியை அவர் கொண்டு போகும்போது ஆபிரகாம் விட்டு கொடுத்துடலாம், சாராள் விட்டு கொடுத்துடலாம். அவர்கிட்ட இருக்கிற வேலையாட்கள் நம்ம ஆடு மாடுக்கெல்லாம் சாப்பாடு எங்கன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அங்க ஆபிரகாமுக்கும் அவர் மனைவிக்கும் மட்டும் இல்ல, அவங்கள நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அப்போ அந்த கூட்டமும் யாரதான் நம்புது? ஆபிரகாமை தான் நம்புது. அங்கு ஆபிரகாம் தன்னுடைய உரிமைகளை அவர் கேட்கவில்லை, தன்னுடைய வழிகளை அவர் திணிக்கவில்லை, தனக்குரியதை அவர் அங்கு தேடவில்லை. அங்கு யாரு ஜெயிச்சா? ஆபிரகாம். வனாந்தரத்துல இருந்தாலும் அங்கு அவர் தேர்ந்தெடுத்த பாதை யாரோட பாதை? தேவனுடைய வழி. தேவனுடைய வழி என்றும் தோற்காது. நீங்க தேவ அன்பு தோற்று போகும் நினைச்சீங்கன்னா நீங்க தேவன் தோற்று போகிறாருன்னு நினைக்கிறீங்க. அந்த அவிசுவாசம் தான் உங்களை அவரை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. நீங்க எங்க இருக்கிறீங்கிறது பிரச்சனை இல்லை, யாரு கூட இருக்கிறீங்க தான் என்னது பிரச்சனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தனக்குரியதை தேடாதான். இது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3, 4, 5. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை என்ன செய்யணுமா? நோக்கணுமா. ரொம்ப அழகான வசனம். ஆனா நம்ம பார்த்த உடனே ரொம்ப கடினம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா அப்படி இல்லை. இதுலதான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் காட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யணுமா? ஆசீர்வதியுங்கள். எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். உங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பலனோட கப்பு கர்த்தர் கையில இல்ல, யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. எந்த அளவு தேவ அன்பை காண்பிக்கிறீர்களோ அதே அளவையினால் தேவ அன்பு உங்களிடத்தில் வெளிப்படும். எந்த அளவு இரக்கத்தை காண்பிக்கிறீர்களோ அந்த அளவு இரக்கம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். எந்த அளவு தயவை நீங்க காண்பிக்கிறீர்களோ அந்த தயவு உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒவ்வொருவரையும் நம்ம காட்டிலையும் மற்றவங்களை நம்ம என்ன செய்யணுமா? மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஸ்பெஷலா இருப்பாங்க, விசேஷித்தவர்களா இருப்பாங்க. ஒருத்தங்க ஓட்டப்பந்தயத்துல நல்லா ஓடுறாங்கன்னா அதுல அவங்க விசேஷித்தமா இருக்கிறாங்க. ஒருத்தங்க நல்லா படிப்பாங்க, ஒருத்தங்க நல்லா பாடுவாங்க, ஒருத்தங்க ஒவ்வொரு செயல்ல செய்வாங்க. இதுல நீங்க ஒவ்வொருத்தரையும் அந்த வசனம் மறுபடி வாசிக்கலாம்.
ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நாம தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கும் போது இன்னொருவரை நாம் மதிக்க மாட்டோம். நான் தான் பெஸ்ட், எனக்கு இது நல்லா வரும் அப்படின்னா இன்னொருத்தங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மதிக்க மாட்டோம். இங்க மேன்மையானவர்களா கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா நம்ம செஞ்ச சாதனைகளின் அடிப்படையில் இல்லை. நீங்க உங்களை பெஸ்டா எப்படி பாக்குறீங்க, உங்களை சிறந்தவர்களா எப்படி பாக்குறீங்க, நீங்க எதையெல்லாம் சாதிச்சிருக்கிறீங்கிறதோட அடிப்படையில இல்லை, நம்முடைய குண நலன்களின் அடிப்படையில். நாம எதை சாதிச்சு முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல, நாம யாராக இருக்கிறோம். நம்ம சாதனைகளை விட நம்முடைய குணம் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவுதான் சாதிச்சிருந்தாலும் குணம் இல்லாட்டி அதனால ஒன்றும் இல்லை. தேவன் வெளிப்புறத்தை அல்ல, அவர் உட்புறத்தை என்ன செய்யறாரா பார்க்கிறார். நீங்க மனத்தாழ்மை இல்லாமல் நீங்க மற்றவங்களை நீங்க என்ன செய்ய முடியாது? மதிக்க முடியாது. மேன்மையானவர்களா என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. நீங்க மற்றவர்களை குறித்து மதிப்பிடுகின்ற அணுகுமுறையை இது சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க, அவங்களுக்கு உங்க உள்ளத்துல என்ன மரியாதை கொடுக்குறீங்க, அது நம்மை காட்டிலும் மற்றவங்களை நம்ம மேன்மையா என்ன செய்யணுமா? நினைக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் அணுகுமுறையை இந்த வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4-5. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. தனக்கானது இல்லையா, மற்றவங்களுக்கு என்ன, அவங்களோட நலனை நம்ம கருத்துல கொண்டு ஒரு செயலை செய்யணும். அதுதான் இதோட அர்த்தம். எனக்கு போதும், ஏன் வழி எனக்கு கிடைச்சா போதும், நான் பார்த்தால் போதும், நான் நிறைந்தால் போதும், நான் ஆசீர்வதித்தால் போதும், இப்படி என்னோட செயல் இருக்கக்கூடாது. நான் செய்யற இந்த செயல் இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் உண்டா, அவருக்கு அது நன்மை பயக்குமா, மற்றவர்களுடைய நலனை கொண்டு நம்முடைய செயல்கள் என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய செயல்களை இது குறிக்கிறது. இது இயல்பா இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அதுக்குதான் அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நம்ம சிந்தனையில இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிதான் அங்க பவுல் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? கிறிஸ்துவில் இருந்த சிந்தையில இருங்க, உங்களால உங்களுக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நீங்க பிறனுக்கானவைகளை பார்க்கும் போது உங்க தேவைகள் இயல்பாகவே சந்திக்கப்படுறத நீங்க பார்க்க முடியும். அந்த சமாதானம் உங்ககிட்ட பெருகுகிறத பார்க்க முடியும். அந்த விசுவாசம் உங்ககிட்ட பெருகுகிறத பார்க்க முடியும். இயல்பாகவே நீங்க சுகத்துல தான் நின்று கொண்டு இருப்பீங்க. நீங்க இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே சுகம் அதுல என்ன செய்யும்? வெளிப்படும். ஏனென்றால் நம்மை படைத்தவர் நம்முடைய சரீரம் விசுவாசத்திலும் தேவ அன்பிலும் செயல்படுமாறு வடிவமைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வண்டிக்கு பெட்ரோல் போட்டாதானே ஓடும். அதுபோல நம்ம சரீரம் தேவ அன்பிலும் தேவ விசுவாசத்திலும் செயல்படுமாறு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? படைத்திருக்கிறார். இதுல எது குறைஞ்சாலும் என்ன செஞ்சிரும்? பிரச்சனை தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அது என்ன சிந்தைன்னு சொல்லி அடுத்தும் சொல்றார் பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், இது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கும்னா, அவர் தேவனாக இருந்தும், அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஒரு இடத்துல ஒரு அதிகாரியா நம்ம இருந்தாலே நம்ம எப்படி நடந்துக்குவோம்? நம்முடைய பதவிக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ, இந்த சமுதாயத்துல நம்ம ஒரு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோமோ அதுக்கு ஒரு குறைஞ்ச ஒரு செயலை செய்ய சொன்னா நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம்.
அதுக்குரிய மரியாதை நமக்கு கிடைக்கலாட்டி நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா உலகத்தையே படைத்தவர் தேவனாக இருந்தும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் கருதாமல் அவர் என்ன செஞ்சாரா? தம்மை தாமே வெறுமையாக்கி. அவரை யாரும் கட்டாயப்படுத்தல. அவர் தம்மை தாமே என்ன செஞ்சுக்கிட்டாரா? வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அவர் மனுஷனா இறங்கி வந்ததற்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, அடிமையின் ரூபம் எடுத்தாராம். தான் படைத்த படைப்பாக அவர் என்ன செய்யறாரா? இறங்கி வருகிறார். இந்த தெய்வத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய தேவன் பெருமையின் தேவன் இல்லை, அவர் தாழ்மையின் தேவன். அவர் நினைச்சிருந்தா அரண்மனையில் என்ன செஞ்சிருக்க முடியும்? பிறந்திருக்க முடியும். ஒரு இளவரசனாக பிறந்திருக்க முடியும். அவருடைய வருகையை ஒரு வானத்துல ஒரு பெரிய இன்விடேஷன் அடிச்சு என்ன செஞ்சிருக்க முடியும்? காண்பித்திருக்க முடியும். அவர் எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்தில். அவருக்கு தலையென வைக்கோல் தான். அவர் யாருக்கு முதல்ல அந்த வருகை அறிவிக்கப்பட்டது? பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மெய்ப்பர்களுக்கு. இந்த தாழ்மையின் தெய்வத்தோட பிள்ளைகள் தான் நம்ம கிட்ட அவர் இந்த தாழ்மையை எதிர்பார்ப்பாரா? ஆணவத்தை எதிர்பார்ப்பாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறதற்கு எல்லா விதத்திலும் அவருக்கு உரிமை இருக்கிறது. அவரால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அவருடைய இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மாறாதவர். நீங்க உங்க இடத்துல இறங்கி வந்து அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிட முடியாது. நாம தான் அவர் இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். கசப்புல இருந்துகிட்டு எனக்கு சுகம் வேணும்னு கேட்க முடியாது. பொறாமையில இருந்துகிட்டு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்க முடியாது. ஒருத்தங்களை புறம் கூறிக்கிட்டு எனக்கு இதுல விடுதலை இல்லை நீங்க என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அப்படி சொல்றது தூத்துக்குடியில இருந்துட்டு கொடைக்கானல் குளிர் வேணும்னு ஆசைப்படுற மாதிரி. அந்த குளிர் வேணும்னா நம்ம தாங்க என்ன செய்யணும்? போகணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாத தேவன் அவருடைய ஸ்டாண்டர்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கிருபை. அடிமையாயிருந்து மீட்கவே முடியாதிருந்த நமக்கு அவருடைய இயல்பை கொடுத்து அவர் தரத்திற்கு நம்ம என்ன செஞ்சிட்டாரு? உயர்த்தி விட்டார். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் எப்படிமா பண்ண முடியும்? நம்மளை செய்ய சொல்லவே இல்லை. அதுதான் ரோமர் 5:5 பார்த்தோம். மறுபடி வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த அன்பு உணர்ச்சிகளின் அடிப்படையில் வராது. உங்க உணர்ச்சிகள் இந்த அன்பை வெளிப்படுத்தாது. உங்க சூழ்நிலைகள் ஒருவரை தேவ அன்பை காண்பின்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. உங்களுடைய சிந்தனையும் உங்க உணர்வுகளும் அங்க கோபம் கொள்ளதான் செய்யும். ஏன்னா தேவ அன்பு உங்க சிந்தனைகள்ல இல்ல, உங்க சூழ்நிலைகள்ல இல்ல. தேவ அன்பு எங்க இருக்குதா? ஆவியில. இதை நீங்க தொட்டு பார்க்கவும் முடியாது, அதை நீங்க உணரவும் முடியாது. ஆவியில உள்ளத ஆவியா இருக்கிற வசனத்தின் மூலமா தான் நீங்க என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். இது உள்ளிருந்து வரக்கூடியது. இந்த தேவ அன்புக்கு இவ்வளவு நேரம் பார்த்த இந்த இயல்புகள் இருக்கு. இந்த தேவ அன்பை நம்ம வெளிக்கொண்டு வர கற்றுக்கொண்டால் போதும். எப்படி கொடுத்திருக்கிற அன்பை நான் வெளிக்கொண்டு வருவது? அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறாரே, அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரே, அவருடைய இயல்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த இயல்பை நான் எப்படி வெளிக்கொண்டு வருவது? அதனாலதான் அவர் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இந்த கட்டுகள் நிறைஞ்ச உலகத்துல, விழுந்து போன உலகத்துல தேவ வாழ்வும் தேவ இயல்பும் தேவ வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி நான் வெளிக்கொண்டு வருவது? அதை அறிந்து கொள்ற பங்கு தான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த தேவ அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவது? அதுதான் அவர் நமக்கு சத்தியத்துல கற்றுக் கொடுக்கிறார். புதிய உடன்படிக்கையில நீங்க எதையுமே கேட்டு அவர் தரக்கூடிய இடத்தில் நம்மை அவர் வைக்கவில்லை. அந்த இடத்துல அவர் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. நீங்க தேடுற சுகம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. நீங்க தேடுற விடுதலை உங்க ஆவியில தான் இருக்குது. நீங்க தேடுற ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இது செஞ்சாதான் வாய்க்கும், அது செஞ்சாதான் வாய்க்கும்னு இல்லை. நீங்க என்ன செஞ்சாலும் அது என்ன செய்யும்? வாய்க்கும். ஒரு ஊழியக்காரர் அவர் பாதி நேர ஊழியம் செஞ்சுட்டு பாதியா வேலை பார்த்தாராம். ஒரு
ஒர்க் ஷாப் கடையில போய் வேலை பார்த்தாராம் வருமானத்துக்காக. ஆனா அவருக்கு என்ன தெரியாது, அந்த பொருட்களை ரிப்பேர் பண்ண அவருக்கு தெரியாது. வாஷிங் மிஷின் ரிப்பேருக்கு வருது. அவர் செஞ்சது என்னன்னா, இயேசுவின் நாமத்தினாலே ஒழுங்காக என்ன செய்யி செயல்படு. இயேசுவின் வாழ்வு அதுக்குள்ள என்ன செய்யுது, செயல்படுது. வாஷிங் மிஷின் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு, ஓட ஆரம்பிச்சிட்டு. அந்த ஒர்க் ஷாப் வருமானமே இல்லாம லாபமா இல்லாம அதை இழுத்து மூடக்கூடிய இடத்துல இருந்தது. இந்த ஊழியக்காரர் போன பிறகு பயங்கர லாபமா. அந்த ஓனர் சொன்னது என்னன்னா, நம்ம 2 பேரும் பார்ட்னரா இருந்து இந்த கடையை நடத்துவோமா, நான் ஷேர் தரேன், என் வேலை இது இல்லை, என் வேலை முழு நேர ஊழியம். அவர் ஊழியத்துக்கு போயிட்டார், பெரிய ஊழியக்காரரா இருக்கிறாரு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க. இந்த ஆசீர்வாதத்தை வெளியில தேடாதீங்க, உங்களுக்கு உள்ளதான் இருக்குது. இதை எப்படி வெளிக்கொண்டு வரணும், நம்ம என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். தேவ அன்பு முரட்டுத்தனம் கொள்ளாது, தனக்குரியதை தேடாது, அது எரிச்சல் அடையாது, அதிக உணர்ச்சி வசப்படாது, மற்றும் எளிதில் கோபம் விரக்தி கொள்ளாது. அது தன் சொந்த உரிமைகளையோ அல்லது சொந்த வழிகளையோ வலியுறுத்துவது இல்லை. இன்னைக்கு பார்த்தது இந்த 2 விஷயத்தை தான் பார்த்தோம். அது எளிதில் என்ன செய்யாது, முரட்டுத்தனம் கொள்ளாது, எளிதில் கோபம் கொள்ளாது, உணர்ச்சி வசப்படாது, விரக்தி கொள்ளாது, தனக்குரியதை தேடாது, தன்னுடைய உரிமைகளையோ சொந்த வழிகளையோ அது வலியுறுத்துவது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. தேடி வந்து எங்களை மீட்டு எடுத்த எங்களுடைய அன்பின் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நீர் வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷர் சாயலாக இறங்கி வந்து எங்களுக்கு மீட்பு கொடுத்திருக்கிறீரே அப்பா. உமக்குரியதை நீர் தேடாமல் எங்களுக்குரியதை நீர் தேடினீரே ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இயல்பில் இருந்து எங்களை நீர் பார்த்தீரே, நன்றி அப்பா. அதே அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது. முரட்டுத்தனம் கொள்ளாத அன்பு, எளிதில் உணர்ச்சி வசப்படாத, விரக்தி அடையாத, கோபம் கொள்ளாத, தனக்குரியதை தேடாத, சுயநலமில்லாத அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, எங்கள் ஆவியில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தனக்குரியதை தேடாமல், தன்னுடைய உரிமைகளை வலியுறுத்தாமல், தன்னுடைய வழிகளை வலியுறுத்தாத அதே அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தனக்குரியதை இல்லை, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. நாங்கள் எந்த அளவையினால் அளக்கிறோமோ அந்த அளவையினால் எங்களுக்கு அளக்கப்படும். நாங்கள் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் காட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து எங்களை ஆசீர்வதிக்க நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. ஆசீர்வதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எந்த இடத்தில் நாங்கள் மாற வேண்டும், மாறக்கூடிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர். நாங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய இடங்கள், கோபம் கொள்ளுகின்ற இடங்கள், முரட்டுத்தனத்தை காண்பிக்கின்ற இடங்கள், விரக்தி அடைகின்ற இடங்கள், எங்களுடைய உரிமை இது என்று உரிமைக்காக போராடுகின்ற இடங்கள், எங்களுடைய வழிகள் இது, எங்களுடைய விருப்பம் இது என்று எங்கள் உறவுகளை, எங்களுடைய வாழ்க்கை துணை, பிள்ளைகள் கூட வேலை பார்க்கிற இடத்துல எங்களுடைய உரிமைகளையும் வழிகளையும் நாங்கள் எங்கு கட்டாயப்படுத்தி திணிக்கின்றோமோ அந்த இடத்தை எங்களுக்கு நீர் இன்று சுட்டி காண்பித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ அன்பு எங்கள் மூலமாக எங்கள் வாழ்விலும் எங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் வாழ்விலும் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. தேவன் காத்து கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசினதற்காக நன்றி. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி அப்பா. நன்றி, நன்றி ராஜா. கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்.
தடைகளை நீக்கி போடுகின்ற ஜெய கிறிஸ்து அவர்கள் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறீர். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 30, 60, 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உம்முடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.